ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. அன்னைக்கு செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மட்டன் கோலா எப்படி குழம்பு வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க இப்போது மட்டன் கோலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து எண்ணெயில் பொரிச்சிட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் எண்ணெயில் பொரிக்காமல் கூட அதை ரெடி பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மட்டன் கோலா கறி செய்கிறதுக்கு நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தாளிச்சுக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 1 பட்டை துண்டு, 1 அன்னாச்சிப்பூ, 3 கிராம்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் நீல சைஸில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சி போட்டிங்க அப்படின்னா குருமா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவும் கெட்டிமமாகவும் இருக்கும். தக்காளியோட பச்சை வாடை போய் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்ருவோம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குவோம். இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அப்படியே மசாலா தூள்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து இஞ்சி பூண்டு விழுத பச்சை வாடை போகிற அளவு கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது போல் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் எடுத்துக்கலாம். அதில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்குவோம். மல்லித்தூள் சேர்த்த ஸ்பூன்லேயே 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் பார்த்திங்கன்னா கெட்டி தயிராக 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, வீட்டு தயிர் தான் இது. இப்போ மசாலா கூட அந்த தயிரையும் சேர்த்து நம்ம கிளறி விட்டுறலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அடுப்பு கூட வைக்க வேண்டாம். நல்லா வந்து அதை கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா தேவையோ அந்த அளவுக்கு நம்ம குருமா இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுட்டேன். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கோலா வந்து அப்படியே கூட போட்டு செய்வாங்க. நான் வந்து பொரிச்சிட்டு தான் இப்போ எடுத்திருக்கேன். எண்ணெயில் பொரிச்சிட்டு இதில் சேர்க்க போகிறேன். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே செய்யறதுனாலும் நீங்கள் அப்படியே கூட கோலாவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து நமக்கு மசாலா மெத்தடுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்குவோம். கரம் மசாலாவையும் சேர்த்து கிளறிட்டு தண்ணி விட்டுக்கலாம். நான் முன்னமே மறந்துட்டேன். நீங்கள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்க்கும் போதே சேர்த்துட்டு கூட தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கோலாவில் நம்ம உப்பு சேர்த்து தான் செஞ்சுருப்போம், அதனால் கவனமாக போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்து நம்ம தாளித்து விட்ட குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து அதில் சேர்த்துக்கிறேன். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக எரிச்சு கிடக்கிறாப்புல இருக்கும். 1 மூடி அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு உருளையாக நம்ம சேர்த்துக்குவோம். கோலாவை சேர்க்குறதுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏன்னா நம்ம வந்து அவிச்சிட்டு போடலை, வறுத்துட்டு தான் போட்டிருக்கோம். அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போடாமல் அப்படியே வேக விடுங்க. பாருங்கள், கோலாலாம் சேர்த்தோன்னே அப்படியே ஆயிலெலாம் கோலாலேருந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் தாளிக்கிறப்ப நான் கொஞ்சமாகவே ஆயில் விட்டுருந்தேன். நல்லா இது கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் கோலா ரொம்ப வாசமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கொத்தமல்லியை தூவிட்டு சாப்பிட பரிமாறிக்கலாங்க. பாருங்கள், மட்டன் கோலா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.